வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 21ஆம் தேதி என்று இந்த பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கிறது. இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க, மிக பயங்கரமான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது பார்த்தீங்கன்னா இடமாறுகின்றன. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. அந்த ஒரு மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை ஏற்படுத்த போகுதா, இல்லை மீண்டும் இருக்கக்கூடிய இந்த நிலைகளே பார்த்தீங்கன்னா தொடரப்போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறையவே செய்து கொள்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயங்கரமான பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனுடைய வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த அம்மன் எந்த அம்மனோ அந்த அம்மனை நினைத்து சில பூஜை முறைகள்லாம் செய்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த கஷ்டத்தினை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த அம்மனினுடைய பெயரை பார்த்தீங்கன்னா மறக்காமல் பதிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பௌர்ணமியில் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவர்கள் எந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும், இது போன்ற பல விஷயங்களை நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதே போல் சிலருக்கு திடீர் பணவரவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளுடைய வகையில் ஏற்பட்ட தொல்லைகளானது உங்களுக்கு நீங்குங்க. அதே போல் அரசாங்க காரியங்களானது கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாகவே பார்த்தீங்கன்னா முடியும். அதே போல் முக்கிய பிரமுகர்களினுடைய தொடர்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலுமே தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபங்களும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் மேம்படணும், உங்களுடைய தொழிலானது விருத்தியாகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் மகாலட்சுமி தாயாரை பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. அதேபோல் வரவு அதிகரிப்பது போலவே உங்களுக்கு செலவுகளும் பார்த்தீங்கன்னா அதிகரித்தே இருக்கும். இருப்பினுமே கடந்த மாதங்களை விட இப்பொழுது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்களானது ஏற்படுங்க. வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது கைகூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதேபோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றங்கள் விரும்பினால் அது இப்பொழுது நடக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகளானது ஏற்படுங்க. குடும்பம் காதல் வாழ்க்கையானது உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே கணவன் மனைவியினுடைய உறவுகளானது இப்பொழுது வலுவாக இருக்கும். இந்த பௌர்ணமிக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக பயணங்களை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. காதல் திருமணங்களானது இப்பொழுது நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கான யோகங்களும் அதேபோல் திருமணங்களானது கை கொடுக்கக்கூடிய யோகங்களும் இப்பொழுது உள்ளது. எப்போதுமே ரிஷபராசிக்காரர்கள் ஒரு நிலையில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல ஏமாற்றங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ மாறி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய செயலானது இப்பொழுது கை கூட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கிரகங்களினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. நல்ல லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் உங்களுக்கு முன்கோபங்களானது பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது ரொம்ப அவசியமானது. அதேபோல் அரசு வேலையில் இருப்பவர்களுமே உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவை பெறுவார்கள். திருப்தியும் நீங்கள் அடைவீர்கள். அதே போல் தனியார் வேலையில் இருப்பவர்களும் கூட தங்களுடைய வேலையுடன் பார்த்தீங்கன்னா மற்ற கூடுதலான பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கவனத்தை செலுத்துவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களானது இப்பொழுது மறையக்கூடும். புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வரலாம்.
வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்றவை உங்களுக்கு தானாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மேலுமே ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் எந்த நிலையில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலைகளானது வந்து இருக்கும். அதே போல் சொத்து சம்பந்தமான தகராறுகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் பெறக்கூடிய லாபத்தையும் உங்களுடைய வேலையை பற்றி வந்து பொதுவில் வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கொள்ள வேண்டாம். இருக்கக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய இடத்த வந்து பெரிதாகவும் சொல்ல வேண்டாம். இருக்கக்கூடிய நிலைமைகளும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்க வேண்டாம். அதை பற்றி நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் அமைதியை வந்து கடைபிடிப்பது நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் தான் வந்து உங்களுக்கு அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையும் கவனத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை வந்து இப்பொழுது செலுத்த வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி நிலைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவும் அதேபோல் ஏற்றம் மிக்கதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதேபோல் புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு வரலாம். இருப்பினுமே இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் அதிக செலவுகளை வந்து சந்திக்க நேரிடும். இது வாழ்க்கை துணை அல்லது வணிக கூட்டாளிகளினுடைய பிடிவாதமான தன்மை காரணமாக இருக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தில் உடன்பிறப்புகளும் ஒரு காரணமாக வந்து இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் குறித்த முடிவுகள் புத்திசாலித்தனமாக வந்து இருக்கும். சில சமயங்களில் மருத்துவமனை செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரத்தன்மைகளானது வந்து இருக்கலாம். ஆனால் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை அழுத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். பணியிடத்திலும் சில சங்கடங்களானது வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாங்க. உத்தியோகங்கள் மூலம் வருமானங்களானது சீராக இருக்கும். சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தவரையில் கலவையான முடிவுகளானது வந்து இருக்கலாம். தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த புதிய முயற்சிகளை வந்து தொடங்க இது ஒரு நல்ல காலங்களாகவும் இருக்குங்க. நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பணியிடத்தில் உங்களுடைய ராஜதந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தை வந்து இப்பொழுது மேம்படுத்தலாம். ரிஷபராசி நேயர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களுடைய சேவையில் கவனத்தை வந்து செலுத்தி புதிய வாடிக்கையாளர்களை வந்து பெறுவார்கள். அதே போல் ஒரு எதிர்பாராத நிகழ்வு வணிக ஒப்பந்தங்களில் கவலை மற்றும் ஏமாற்றங்களை வந்து தூண்டும் என்பதனால விரிவாக்க எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா கவனமாக கையாள வேண்டும். வணிகத்தில் மேம்பட்ட நாணம் மற்றும் பொருத்தமான முடிவெடுக்கக்கூடிய திறன் மூலம் செலவுகளானது உங்களுக்கு குறையக்கூடும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இரண்டாம் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருவதனால வருமான ஓட்டங்கள் மற்றும் வருவாய் முன்னேற்றமாக உங்களுக்கு இருக்கும். மேலுமே தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் வியாபார விரிவாக்கங்கள் செய்ய முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளானது வந்து கிடைக்குங்க. சிலருக்கு புதிய பதவிகளானது கூடுதல் பொறுப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகளானது இப்பொழுது தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களும் இப்பொழுது உண்டாகலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்தோஷங்களானது வந்து உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது நீங்குங்க. பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களுடைய மத்தியில் மரியாதையும் உங்களுக்கு கூடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத சந்திப்புகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். தேவையான பொருட்களையும் இப்பொழுது நீங்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடுங்க. குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா வீண் மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு நீங்கும். அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடையே சுமூக உறவுடன் வந்து இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதேபோல் வாழ்வில் முன்னேற அக்கறையை வந்து காட்ட வேண்டும். அதேபோல் மன துணிவுகளானது உங்களுக்கு அதிகரித்து இருக்கும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும். மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு மொச்சை தீபங்களை ஏற்றி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பணவரவுகளானது உங்களுக்கு இருக்கும். மன மகிழ்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.